மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய என் உயிரினும் மேலான என் உடன்பிறப்பு தோழமை தோழாளர் தோழர்களே, என் அன்பு தாய் உள்ளங்களே, என் அன்பு சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இந்த மத்திய வேளையிலே தெரிவிப்பது யாதெனில், நம்முடைய பிஎம்எல் நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியின் சார்பாக உங்களை வணக்கம் கூறி வருக வருக என்று வரவேற்று இந்த பந்தலிலே அமர வைத்து நம்முடைய போராட்டத்தின் நிலை என்ன, இந்த போராட்டத்தின் காரணம் என்ன, இந்த போராட்டத்திற்கு நாங்க வந்தோமா இல்ல மேனேஜ்மெண்ட் எங்களை வெளியே அனுப்பிச்சா, இதுதான் இங்க நடக்கிற விஷயம். தோழர்களே, இன்னைக்கு ஏறத்தாழ நம்முடைய தலைவர்களா பேசிருக்கிறாங்க. இந்த பிஎம்எல் ஃபேக்டரியில 20 to 40 வருஷம் நம்ம தொழிலாளி நம்ம வேலை செய்திருக்கிறோம். இந்த 40 வருஷம் சொன்னா பவுண்டேஷன் டே 60ஆம் ஆண்டு பவுண்டேஷன் டே. இந்த 60ல 40 பெருசா இல்ல 4 மாசம் பெருசா? தயவு செய்து நீங்க எல்லாம் சிந்திக்கணும். ஏன்னு கேட்டா, நம்ம இந்த தொழிற்சங்க பெண்மல்ல வேலை செய்யறோம்னு சொன்னா இந்த ஊர்ல வர நம்ம பொழைக்க வந்தவன் இல்ல, நம்ம இந்த தங்க வயல சுத்தி பார்க்க வந்தவன் இல்ல, ஏதோ பார்க்க வந்தவன கூப்பிட்டு உள்ள விட்டா இவனுக்கு இதெல்லாம் கேட்கறான்றதுக்கு பல தலைமுறையா இந்த தங்க வயல நம்ம வாழ்ந்து இருக்கிறோம். நம்மளுடைய அப்பா, நம்ம அப்பாக்கு அப்பா 50, 40, 70, 80, 100 ஆண்டு காலமாக இந்த தங்க சுரங்கத்திலே தன்னுடைய உயிரை பணிய வைத்து பாறையை பிழிந்து தங்கத்தை எடுத்து இந்த நாட்டிற்கு கொடுத்து இந்திய திருநாட்டை வழிநடத்தக்கூடிய தங்க சுரங்க தொழிலாளி பெற்ற புள்ளிங்க தானே நம்மளுக்கு இந்த அவல நிலை வரக்கூடாதுன்றதுனாலதான் இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம இந்த குக்குரல் போராட்டமாக இங்க நடத்தி இருக்கிறோம். சிஐடி தலைமையேற்று இந்த வழி நிறுத்தினுக்குது. தோழர்களே, இன்னைக்கு இந்த பெம்மல்ல நம்ம ஏன் வேஜரேஷன் கேட்கிறோம்னு சொன்னா நம்மளுக்கு உரிமை இருக்கிறது. நீ போட்ட சட்டம், நீ போட்ட திட்டம், நீ போட்ட கன்சலேஷன் எல்லாத்தையும் நாங்க சந்திச்சு உங்ககிட்ட முறையோட சேட்டர் ஆஃப் டிமாண்ட்ஸ் கொடுத்து அது மேல பலவிதமான ரிமைண்டர்ஸ் லெட்டர் கொடுத்து எங்களை பேச்சுவார்த்தை கூப்பிடு. இன்னைக்கு விலைவாசி விஷம் போல ஏறுது, எங்களுடைய வாழ்க்கை தரம் மாறுது, எங்களுக்கு இந்த சொசைட்டியில அதிகமான கஷ்டம், இந்த குறைந்த சம்பளத்தில் நாங்க வாழ முடியல. எல்லா தகுதியும் பெற்று உனக்கு எல்லாம் நாங்க செய்து கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட் வேணும்னா செகண்ட் ஷிஃப்ட், தேர்ட் ஷிஃப்ட் வேணும்னா தேர்ட் ஷிஃப்ட், நைசான் ஷிஃப்ட்னா நைசான் ஷிஃப்ட், ஓடி செய்யணும், உனக்கு எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணோம், அன் டைம்ல கூப்பிட்டா கூட உனக்கு நாங்க வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனா எங்களை கூப்பிட்டு பேசுன்னு சொன்னா நீ முடியாதுன்னு சொல்றேன். கான்ட்ராக்ட்காரங்கிட்ட பேசுன்ற, கான்ட்ராக்ட்காரங்கிட்ட பேசுனா இந்த பெம்மலுடைய உற்பத்தி நான் கான்ட்ராக்ட்காரனை எடுத்துட்டு போயிருக்கிறான் அவங்கிட்ட பேசுறதுக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் டிவிடெண்ட் நான் கான்ட்ராக்ட்காரனா கொடுக்கலாம் அவங்கிட்ட பேசுறதுக்கு. நீ கூப்பிட்டு பேசு, நீ கூப்பிட்டு பேசணும். உன்னை பேச வைக்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட இங்க ஒரு ஒட்டுமொத்த தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து கோஆர்டினேஷன் கமிட்டி, நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியின் சார்பாக உனக்கு குரல் கொடுக்கிறோம். இங்க எத்தனையோ தலைவர்கள் வருகை தந்தாங்க. தங்க வழியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் வருகை தந்து இருக்கிறாங்க, தங்க வழியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் வருகை தந்து இருக்காங்க, தங்க வழியில் இருக்கக்கூடிய டெய்லி டிராவல்ஸ் வருகை தந்து இருக்காங்க, அன்பு தாய்மார்கள் வந்து இருக்காங்க. என் தலைவர்கள்லாம் கூட பேச முடிச்சாங்க. எத்தனையோ வேலை இருக்குது. என்னுடைய அன்பு சகோதரிங்க, என் அன்பு தாய்மாருங்க, ஒரு நாளும் காலையில 8 மணிக்கு துவங்குற போராட்டத்தில் இருந்து உட்கார்ந்தாங்கன்னா 5 மணி வரலாம் இருந்து இந்த போராட்டத்தை முழுமையா ஆதரவு கொடுக்கிறாங்க. ஏன்? இந்த நாட்டை வெல்லக்கூடிய சக்தி பெற்றெடுத்த தாய்க்கு இருக்குது. அதை தயவு செய்து சிந்திக்கணும். அவங்க பார்க்காத வழி இல்ல, அவங்க பார்க்காத துன்பம் இல்ல, அவங்க வலிக்காத கண்ணீர் இல்ல. இந்த கண்ணீரினுடைய சாபம் உங்களை வீணாழ்ச்சி போயிடும். அதனால தோழர்களே, தயவு கூர்ந்து சிந்திங்க. நம்ம ஒற்றுமையா இருக்கணும். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாங்க.
எங்க வண்டி நிக்க வைக்க கூடாதோ அங்க நிக்க வைக்காத, எத்தனை அந்த வண்டியை உள்ள நிக்கவே. இந்த போராட்டத்தில் கலந்துக்கோ, என்ன பேசுறன்றதை நீ கவனிக்கணும். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார், என்ன சொன்னார்? நான் என்ன சமுதாயத்தில் பிறந்தேன், என்னை என்ன சமுதாயம் வளர்த்து ஆளாக்கியது, அந்த சமுதாயத்திற்கு என் அறிவு போய் சேரவில்லை என்றால் துப்பாக்கி முனையில் உயிரை மாய்ப்பேன் என்று புரட்சியாளர் சொன்னதை போல் என்னுடைய தொழிலாளர்களை காப்போம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய நல்லதை நிச்சயம் செய்தே கொடுக்கணும். நீ கிஃப்ட் குத்தே ராஜா முடியாதுன்னு சொல்ல முடியாது. காரணம் நான் கேட்டா, நீ எதிர்பார்க்கிற ப்ரொடக்ஷன் வேணும்னு சொன்னா எங்களை கூப்பிட்டு பேசினாதான் உனக்கு டவுசர் வெளியே போகும். எங்களை கூப்பிட்டு பேசினாதான் வந்தே பாரத் ட்ரெயின் கோச் கூட வெளியே போவோம். எங்களை கூப்பிட்டு பேசினாதான் ட்ரெயின் சீக்கிரம் வெளியே போவோம் ராஜா, இல்லைன்னா வீல் கூட பிட்டாவன். எனவே தோழர்களே, தயவு செய்து நீங்கள் சிந்திங்க. இன்னைக்கு என்னுடைய கேண்டீன் தொழிலாளி பெம்மல்ல கால வைக்கலன்னு சொன்னா உனக்கு சோறு இல்ல, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. என்னுடைய ஹவுஸ் கீப்பிங் தொழிலாளி உள்ள கால வைக்கலன்னு சொன்னா உனக்கு சுகாதாரமே இல்ல, குடிக்க தண்ணி கூட கிடைக்காது போயிடும். என்னுடைய லோடிங் அன்லோடிங் தொழிலாளி உள்ள வரலன்னு சொன்னா உன்னுடைய வேலை எதுவுமே நடக்காது. என்னுடைய சர்வீஸ் தொழிலாளி உள்ள இல்லன்னு சொன்னா உன் மிஷின் ஆன் ஆகாது. என்னுடைய கான்ட்ராக்ட் ஆபரேட்டர் தொழிலாளி உள்ள கால வைக்கலன்னு சொன்னா உன்னுடைய ப்ரொடக்ஷன் எல்லாமே வீணா போயிடும். ஆகையினால நீ கூப்பிட்டு பேசு. நீ 8000 10,000 கோடி ஆர்டர் வாங்கி வந்து உட்காரு, அத முச்சி கொடுக்கலன்னு சொன்னா நீ வெளியே அனுப்பிச்சிடு, எங்களை வேலையில இருந்து கொடுக்க. அத முடிச்சுக்கிட்டா நீ என்ன பண்ற? நீ விட்டு போயிருக்க வேலையே. சம்மதமா? நீ சொல்ற வேலையை செய்யறதுக்கு நீ வரல காமிச்சினா வரல முடிக்கணும், அவ்வளவு பேருக்கு இல்லாடிங்க. ஆனா நீ என்ன நினைக்கிற? நான் எங்களை தண்ணி பாம்புன்னு நினைக்கிறேன். சுனாமி வச்சா இவங்களுக்கு சரியா போயிடும். ரஜா, தண்ணி பாம்பு இல்ல, நாங்க மகுடிக்கு மயங்கான மலா பாம்பு முழுங்கிடுவோம். அதை பஸ்ட் நீ தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டா, தங்கவயல் என் தோழர்கள் போராட்டத்தை சந்திக்காதவங்க இல்ல, புரட்சியை பார்க்காதவங்க இல்ல, விழிப்புணர்வு இல்லாதவங்க எல்லாம் அறிந்தவங்க தான். சட்டமும் தெரியும், தர்மமும் தெரியும், நியாயமும் தெரியும், உண்மையும் தெரியும். ஆகையினால எங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை கொடு, எங்களுக்கு சம்பள உயர்வை கொடு, தகுதி உள்ளவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடு. என்ன தப்பு? இது தப்பா? இது தப்பா? டிவைட் பாலிசி. நீ ஒரு பக்கம் போ, நீ ஒரு பக்கம் போ. ராஜா, இந்த மீன் பிடிக்கிறது உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். இந்த தூண்டி போடுறானே, தூண்டி, அது எப்படி தெரியுமா? ஒரு மீன் கட்சிச்சுன்னு சொன்னா அங்க 100 மீன் பிடிக்கிறதுக்கு பாக்குவான். அங்க ஒரு மீன் கூட கிடைக்கல ராஜா, மொத்த மீன் இங்கே இருக்குது. அத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நோ சான்ஸ். இந்த போராட்டம் வெற்றி பெற்று தீரும். புரட்சியாளர் அம்பேத்கருடைய போட்டோவை எப்போ வச்சுமோ, நாங்கெல்லாம் ஒரு சமுதாயத்தின் பிள்ளைகள். எங்களுக்கு நோ கிளாஸ், நோ காஸ்ட், நோ லாங்குவேஜ். நாங்க எல்லாம் தொழிலாளர் வர்க்கம் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு இன்னைக்கு 8வது நாளா இந்த போராட்டம் நடந்துக்குது. எங்களை கூப்பிட்டு பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்து என்னுடைய தொழிலாளர்களுக்கு ஒரே ஒருத்தருக்கு கூட பிரச்சனை வரக்கூடாது. என்னுடைய ஜிஎஸ் சொன்னாரு, சட்டத்தை மீறி நம்மள அழிக்கிறதுக்கு யாரோ ஒரு நான் எம்எஸ் தொழிலாளி உள்ள போயிட்டு படிக்கட்டியில் விழுந்து கால் ஒடிஞ்சு ஹாஸ்பிட்டல்ல படுத்து நிற்கிறான். இன்னைக்கு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் கொடுக்க ஆள் இல்ல, விட்னஸ் ஆள் இல்ல. இப்ப இந்த மேனேஜ்மெண்ட் 1 லட்சம் கொடுத்து உன்னை காப்பாத்திருமா ராஜா? தயவு செய்து நீ சிந்திக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் உள்ள இருந்தோம்னு சொன்னா உனக்கு உன்னை வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒட்டி உன்னை காப்பாற்றுறதுக்கான வழி செய்திருப்போம். இது சத்தியம், பொய் இல்ல. அந்த மாதிரி வந்து ஒரு நேர்மையான யூனியன் இந்த பெம்மல்ல நடக்குது. எந்த தொழிலாளினா காட்டி கொடுக்கணுமா, இல்ல எந்த தொழிலாளினா இடமாற்றம் செய்யணுமா? நோ, நீ நேர்மையாயிரு, உண்மையாயிரு. மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு செய்ய வேண்டியதை நீ செய். எங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குற நீ, எங்களுடைய கஷ்டத்தை அனுபவிக்கிற நீ, என்னுடைய வாலிபத்தை அழித்த நீ, என்னுடைய வேர்வையை சாப்பிட்ட நீ, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை நீ கொடுத்தே தீரணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த போராட்டம் வாரம் என்பது மாதமாகும், மாதம் என்பது வருடம் ஆனாலும் இந்த போராட்டம்
என்பதை உங்கள் முன் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். தோழர்களே, நம்ம இன்னும் பட்னியில செத்துருவோம், பசியத்தை மண்ணா துண்ணுருவோம், எல்லாத்தையும் சந்திக்க தயார். ஏன்னு கேட்டா 10,000 அடி பள்ளத்துல இறங்கி பாளையத்திலிருந்து தங்கத்தை எடுத்துவோம் புள்ளரா நாங்க இங்க பேசிட்டு. எங்களுக்கு ஒன்னும் பயம் கிடையாது, இந்த பூச்சாண்டி காரணம் எங்க பலிக்காது, எல்லாரையும் சந்திக்க தயார் என்று கூறிக்கொண்டு தோழர்களே, நம்முடைய மாபெரும் முன்னாள் தலைவர்கள் வந்திருக்காங்க, அவங்களும் நம்ம மத்தியில பேசுவாங்க. அதுக்கப்புறம் அருமையான சபெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும். இந்த போராட்டம் வெற்றி கண்டால் மாத்திரமே பந்தல் பிரிக்கப்படும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. ஜெய்பீம். जिंदाबाद 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 ಒಕ್ಕಟ್ಟಿರಲಿ ಒಕ್ಕಟ್ಟಿರಲಿ ನ್ಯಾಯಕ್ಕಾಗಿ ಹೋರಾಟ ನ್ಯಾಯಕ್ಕಾಗಿ ಹೋರಾಟ ಎಲ್ಲಿವರೆಗೆ ಹೋರಾಟ ಡೆಲ್ಲಿವರೆಗೆ ಹೋರಾಟ ಡೆಲ್ಲಿವರೆಗೆ ಹೋರಾಟ ವರ್ಕಿಂಗ್ ಕ್ಲಾಸ್ ಯೂನಿಟಿ जिंदाबाद जिंदाबाद we want justice we want justice we want justice thank you comrades.